பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறோமா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வசனத்தில் பார்க்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்திற்கும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இந்த உலக வாழ்க்கை மாத்திரம் அல்லாமல் நம்ம பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கிற நல்வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எந்த கலக்கமும் எந்த பிரச்சனையும் பாடுகளும் நம்மை மேற்கொள்ளாது. ஆனால் மாம்சீகத்தின் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா, சின்ன கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் நம்மால் இந்த உலகத்தில் தாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அது மிகவும் வேதனை அளிக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் மாம்ச சிந்தையின்படி இந்த உலகத்தில் நம்ம செயல்படுறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய அனுக்கிரகம் நம்மோடு கூட இருக்காது. அவர் நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தில் நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளால் வாழ முடியாது. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தையில் நம்ம செயல்படுவோம், அப்பொழுது நமக்கு மேன்மையான சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே ஆவிக்குரிய சிந்தையில் நாம் செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிறதில் எந்தவித சந்தேகமில்லை. ஆமென். God bless you.